பிரைஸ் லார்ட். விசேஷமாக இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துகிறேன். இந்த உயிருள்ள சாட்சியை என் தாயார் எங்கள் அம்மாவுடைய சாட்சி தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேகர் கேட்டுக்கொண்டபடியே பாருங்க, அநேகர் கேட்டாங்க, எனக்கு அம்மாவுடைய சாட்சி எனக்கு நேரடியாக போடுங்க அப்படின்னாங்க. அதனால அம்மாவோட சாட்சி, அம்மாவோட வாழ்க்கையில் நடந்த பயங்கரமான புலிசனி கட்டிலிருந்து, வியாதியின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். பார்த்தீங்கன்னா புலிசுனி போராட்டம், அதுக்கப்புறம் வந்து கேன்சர் வியாதியில் கர்த்தர் சந்திச்சாரு. ஒரு பாரம்பரிய ஆர்சி குடும்பத்திலிருந்து பயங்கரமான பக்தி வைராக்கியமா இருப்பாங்க. எப்போது ஜெபமாலையா சொல்லிட்டே இருக்கிறவங்க, யாரை கண்டாலும் கிறிஸ்தவங்களனா அந்த பெண்டிகஸ்ட் அவங்களுக்கு பிடிக்காது. அவ்வளோ ஒரு வைராக்கியமானவங்க. பெண்டிகஸ்ட் அப்படி யாராவது வந்தாங்கன்னா அவங்களை வெறுக்கிற ஒரு கேரக்டர் தான் அம்மா. எப்போதும் மாதா போட்டோ வச்சுட்டு கையில ஜெபமாலை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பக்தி வைராக்கியத்தில் வளர்க்கப்பட்டவங்க. அவங்கள தேவன் தரிசிச்சு, தேவன் அற்புதமா சாட்சியாக தேவன் அவங்களோட நேரடியாக சந்திச்சு அவங்களோட சாட்சியாக கர்த்தர் உயிருள்ள சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். ஒரு ஊழியக்காரங்களாக சுமார் 29 வருஷம் ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய சாட்சியை நான் பகிர்ந்து விரும்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த சாட்சி கேளுங்க. அம்மா வளர்ந்த இடம், அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறீங்க. சொல்லுங்கம்மா, அவங்களுடைய கடந்து வந்த பாதைகள். நமக்கு மகிமுண்டாவதாக. உங்களுக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசுவை உயர்த்தும்படியாக, சாட்சி சொல்லும்படியாக தேவன் கொடுத்த ஈவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் பேர் சகாய் மேரி. என் வாழ்க்கையில என் தேவனை கர்த்தருடைய சிறு வயதிலிருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னதாக என் சிறு வயதுல நான் எங்க அம்மா அப்பா இல்லாம நான் அனாதையா இருந்தேன். முதலாவது எங்க அப்பா எங்க அம்மா முதல்ல இறந்துட்டாங்க. ரெண்டாவது எங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்போ எங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா இறந்த பிற்பாடு என்னை ஹாஸ்டலில் கொண்டு வந்து எங்க அப்பா சேர்த்தாரு. அதுக்கு பிற்பாடு என் வாழ்க்கையிலே நல்ல பக்தியும் வைராக்கியமாய் நான் இருந்தேன். அங்கே எனக்கு உணவு குறையில்லை, துணிமணி குறையில்லை, கர்த்தருடைய ஆலயத்து குறையில்லை, ஒரு குறை இல்லாதபடி என் தேவனை கர்த்தர் தாமே நாசரேத் கான்வென்ட்டுங்கிறதான அந்த ஹாஸ்டலில் என்னை கொண்டு வந்து சேர்த்தார். அப்போ அதுக்கு பிற்பாடு 17 வயதுல எனக்கு திருமணத்துக்கு தேவராஜுங்கிறதான நல்ல ஒரு கணவரை என் தேவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருந்தார். என்னுடைய அப்பா பேரு சூசை, எங்க அம்மா பேரு லூர்து மேரி. அப்போ எனக்கு திருமணம் பண்ண பிற்பாடு என்னுடைய அப்பா அம்மா இல்லை. ஆனாலும் என்னுடைய கணவர் என்னுடைய நல்ல தாயை போல, தகப்பனை போல நல்ல ஒரு கணவனாய் எனக்காக தேவனை கர்த்தர் தாமே கொடுத்தார். 3 பிள்ளைகளை எனக்கு கொடுத்தார். ஒன்று ராபர்ட் ஜார்ஜ் வெளிங்கிறதான மகனையும், 2வது நீங்க பார்த்துருக்க கொண்டிருக்கிறதான சார்லஸ் பிரபு மகனையும், 3வது ஆஷாங்கிறதான மகளையும் 3 பேர் எனக்கு தேவனை கர்த்தர் கொடுத்தார். இப்போ அவங்க 2 பேருமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அடியாளையும் என் தேவனை கர்த்தர் தாமே இன்னைக்கு சாட்சியாய் நிறுத்திருக்கிறபடின்னா நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படி திருமணமான பிற்பாடு பயங்கரமான ஒரு பிலிசனியும், எப்படின்னா தரித்திரம், எத்தனை சம்பாதிச்சாலும் தரித்திரமா இருக்கும். அப்போ ராத்திரியில பிசாசு பயங்கரமான ஒரு போராடும். அப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அப்போ பைபிள் வாசிப்பேன். இதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர் உயிருள்ள ஆண்டவரா இருந்தா, உண்மையான தெய்வமா இருந்தா என்னை தொடுங்க ஆண்டவரே, இல்லைன்னு எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக் கொண்டிருந்தேன். ஆனா சிறு வயதுல வெள்ளிக்கிழமை உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். அப்படி ஒரு நாள் உபவாசம் பண்ணி நான் ஜெபித்து கொண்டிருக்கிற வேலையில எனக்கு வியாதி, அதாவது ஆர்ட்டு படப்படுப்போ, அப்போ பயம், நடுக்கம், என் பிள்ளைகளை கவனிக்க முடியாது, சாப்பாடாக்க முடியாது. அப்படி ஒரு வியாதியில நான் போராடினேன். அதாவது அது சத்துருடைய போராட்டம் தான். ஆனா எங்க போனா விடுதலை கிடைக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லா பெந்தகோஸ் சபைகளை பார்த்தா எனக்கு என்னன்னா என்னுடைய ஆர்ஸ் சபை தான் முதல் வந்துச்சு, இவங்களே இப்பதான் வந்துச்சுன்னு சொல்லி எல்லா பெந்தகோஸ்காரையோ மற்றவங்களையோ பார்த்தா அது எனக்கு அறியாதனால அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்காது. என்னுடைய ஆர்ஸ் சபை மட்டும்தான் பெரிய சபை அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பாராட்டுவேன். அதே போல அன்னை மரியாளையும் இனிமாய் கூட நிறைய புனிதர்களையும் அதிகமா நான் வணங்கி வந்தேன். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு குழந்தைங்கள், நானும் அனாதையா இருந்தேன், என் குழந்தைங்களும் இப்போ அனாதை ஆக போறாங்க, நான் ஒவ்வொரு நாளும் செத்து வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிறேன் ஏசப்பா நீ அப்படின்னு சொல்லி நான் ஜெபமாலதான் சொல்லிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஜெபிக்கும் போது காலையில 10 மணிக்கு உட்கார்ந்தது, சாயங்காலம் 3 மணி மட்டும் நான் ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபிச்சுட்டு வேற ஒன்றும் ஜெபிக்கல. நான் ஆசில் இருந்தனால ஜெபமாலை தான் சொன்னேன். அது எப்படின்னா பரமண்டலங்களுக்கு பிதாவிதான் சொல்லி கொண்டிருந்தேன். இப்படி சொல்லிக்கொண்டே திரும்ப கிளிப்பிலி போல முழங்கால் படிட்டு கீழே உப்பு போட்டு முழங்கால் படிட்டு எனக்கு ஒரு வைராக்கியம், என் தெய்வம் உயிருள்ள தெய்வமா இருந்த என்னை தொடுட்டும், இல்லைன்னா என்னை எடுத்துக்கொள்ளட்டும் சொல்லி நான் வேண்டிக் கொண்டே முழங்கால் அந்த வீடு முழுதுமாய்
உப்பு போட்டு நான் வெறும் முழங்கால நடந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படி நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என் தேவனை கர்த்தருடைய வல்லமை சாயங்காலம் 3 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது. என் மகளே, என் மகளேங்கதான் ஒரு சத்தம் கேட்ட உடனே நான் நினைச்சிட்டேன், நம்ம அம்மா இல்ல அப்பா இல்லைன்னு சொல்லி அழுகுறோம், அதனால நான் தாயை தான் ஆண்டவர் உயிரோடு கொடுத்துட்டாருன்னு நினைச்சிட்டு நான் வீடு முழுதும் தேடி பார்க்கிறேன். ஆனால் வீடு முழுதும் தேடி பார்க்கும் பொழுது வீடு முழுதுமாய் பயங்கரமான இருளு. அது நாயை போல, கழுதை போல, சர்ப்பத்தை போல பயங்கரமான உருவங்கள் என்னுடைய வீட்டு கதவின் முன்னாய் நின்று கொண்டிருந்தது. அவ்வளவு நேரம் நீங்க என்னை பார்த்தாதான், நீர் என்னை தொட்டாதான் நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போவேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த அசுத்த ஆவிகளை பார்த்து எப்படியாவது இந்த வீட்டு விட்டு ஓடிடும்னு நினைச்சேன். 3 மணி மட்டும் வைராக்கியமா ஜெபிச்சேன். அந்த 3 மணிக்கு மேல ஆண்டோட சத்தம் கேட்டுச்சு. ஆனாலும் ஆண்டோட சத்தமா அல்லது என் தாயின் சத்தம் எனக்கு தெரியல. ஆனாலும் அந்த குரல் மிக மெல்லிதாகவும், அந்த குரல் மிக என்னுடைய இருதயத்தை புரிஞ்சு கொள்கிற இருதயமாகவும், அந்த திரும்ப அந்த சத்தம் எப்பப்ப கேட்கணுமேங்கிறதான அந்த வாஞ்சி இருந்துச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பிசாசுடைய கிரிகை அந்த கதவண்டையில் இருந்தபடினால நான் சொன்னேன், ஐயோ ஆண்டவரே என்னை விட்டு நான் போயிடணும், இந்த இடத்த விட்டு போகணும்னு பார்த்தா கரெக்டா கதவு கிட்ட இருக்குது. அப்போ அந்த முகுட்டுக்கும் பூமிக்கும் அந்த ஆவிகள் நிறைய நின்று இருக்குது. அப்போ என்னுடைய காதுல ஒரு குரல் கேக்குது, என் நாமத்தினால் அதை துரத்து, என் நாமத்தினால் துரத்துன்னு ஒரு சத்தம் என் காதுல கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் நினைத்தேன், ஐயோ அப்படின்னா இந்துக்கள் தானே நாமம் சொல்லுவாங்க, நாம தலைக்கு வைப்பாங்க, அதுதானே நினைச்சிட்டேன். ஆனா எனக்கு இயேசுவின் நாமம் முழுமையா எனக்கு தெரியல. நான் சுரபங்களையும் விக்கிரங்களையும் வணங்கி கொண்டிருந்த நேரத்துல எனக்கு ஆண்டோடைய வார்த்தை, அந்த குரலை எனக்கு கேட்க முடியாதபடி, யாரும் தெரியாதபடி இருந்தது. ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த குரல், என் நாமத்தினால் தோர்த்து, அந்த நாமமா, அது என்ன நாமம், அது என்ன நாமம், ஐயோ அந்த நாமத்தை போய் எங்க வாங்குவேன் அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் அந்த குரல் திருப்பி கேட்டுச்சு, ஏசுவின் நாமத்தினால போல் சொல்லுங்கிறதான சத்தம் என் காதுல கேட்ட உடனே என் மேல தேவ வல்லம் இறங்குச்சு. எந்த ஒரு ஜெப கூட்டத்துக்கு நான் போனது கிடையாது. பரிசுத்தாவி பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா பரிசுத்தாவி பத்தி நான் ஜெபிச்சது கிடையாது. ஆனால் அந்த நேரத்துல பரிசுத்தாவி என்னவர் என் மேல் இறங்கி எனக்குள்ளாக அந்நி பாஷை அடையாளத்தோடு பிசாசுகளை ஓட்டுற வல்லமையோ இனிமே கூட பல வரங்களை எனக்குள்ளாய் தந்து, அந்த நேரத்துல பிசாசை இயேசுவின் நாமத்துல சொன்ன உடனே பாருங்க, அந்த கதவு கிட்ட இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள், கதவுல 3 பகல் இருக்கும் இல்லைங்களா, அந்த 3 பலகல ஓட்ட இருக்கும் இல்லைங்களா, அதுல அந்த சத்தத்தை இயேசுவின் நாமத்துல சொன்னோன்னே பெரும் சத்தத்தோடு அந்த பொல்லாத ஆவி காற்று போல வெளியே போச்சு. அப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம், இயேசுவின் நாமத்துக்கு இவ்வளவு வல்லமையா, இயேசுவின் அக்கினிக்கு இவ்வளவு வல்லமையான்னு சொல்லி திகைத்து போனேன். அப்போ ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என் கண்முனாக நான் பார்த்தேன். அகோரமான காட்சி, முகமெல்லாம் ரத்தம், அப்படியாக கண்ணெல்லாம் குப்பை அடைஞ்சு மிக அழுகையோடு கண்ணீரோடு என்னை பார்த்து நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ எனக்கு ஒரு படி சாப்பாட்டுக்கு, ஒரு அரிசி கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நான் இருக்கிறேன். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு தருத்தம், ஒரு நாள் சாப்பிட்றதே கஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பாடுவோம். என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு, ஒரு டம்ளர் அரிசி இருந்தா சாப்பாடு ஆக்கி அவங்களுக்கு சாப்பாடு கஞ்சி வச்சு கொடுத்துட்டு நான் வெறும் கஞ்சி குடிச்சிட்டு இருந்த நாட்கள் உண்டு. அப்பேற்பட்ட சூழ்நிலை எங்க போய் இந்த ஆத்ம தாகத்தை வாங்குறது, எந்த கடையில் போய் வாங்குறதுன்னு சொல்லி நான் திகைத்து போனேன். ஏனென்றால் ஆத்மத்தை பத்தி தெரியாது, ஆத்ம தாகம் என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த சூழலில் தான் என் தேவனை கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காட்சி, அவர் சிலுவையில் அறியப்பட்ட காட்சி எனக்கு காமித்தது. சினிமா படத்தை போல சகோதரன், அதாவது பெரியமா பிள்ளை ஒரு விபச்சாரம் பண்ணுகிறதையும், இனி கணவன் மனைவி தன்னுடைய கணவனை விட்டு வேறொருத்தரோட விபச்சாரம் செய்யறதையும், இனிமாய் கூட பூமிகளில கல்ல தள்ளி வைக்கிறதையும், இனிமாய் கூட கொலை செய்கிறதையும், அந்தந்த காரியங்களை சினிமா படத்தை போல எனக்கு காமித்தார். நான் ஓ என்று அழுதேன். ஆண்டவரே, இப்பேற்பட்ட பாவம் இந்த உலகத்தில் நிறைஞ்சிருக்கிறது, இந்த உலகத்தில் இப்பேற்பட்ட பாவம் இருக்குதுன்னு சொல்லி அழுக ஆரம்பித்தேன்.
அப்படி அழுக ஆரம்பிக்கும் பொழுது என் தேவனை கர்த்தர் சொன்னார், நான் தாகமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே அப்ப சொன்னார், இந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி பாவத்தில் இருக்கிற மக்களை ரட்சிக்கும்படியாக நான் இருக்கிறேன். ஆனால் ஒருவனும் அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க இல்லை. என் மகளே, இந்த அழிஞ்சு போற ஆத்துமாக்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி என் ரட்சிப்பு அவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதாக என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். ஆனால் ஊழியத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் சொன்னேன், என்னுடைய வாயில மட்டும் நான் ஊழியம் செய்யறேன்னு சொன்னேன். என் ஊழியத்துக்கு என்னுடைய கனமான ஊழியத்தை செய்யுன்னு சொன்னாரு. ஆனா என்னுடைய இருதயத்துல நான் சொன்னேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்னை போய் ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்க, இது ஊழியன்னு என்னன்னே தெரியாது. ஆனா என் வாயில நான் செய்கிறேன் அப்படின்னு என் இருதயத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி என்னுடைய இருதயத்துல நினைச்சு கொண்டிருந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என் மகளே, என் மகளே, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, நான் உன்னை கைவிடவும் இல்லை. நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன், நீ யாரை சபிக்கிறாயோ அவங்கள நான் சபிப்பேன். என் மகளே, என் நாமத்தினால என்னுடைய ஊழியத்தை நீ செய்யும்போது நான் உன்னை விட்டு விலகாதபடி உன் வாயோடு வாயா இருந்து நான் அவனை நடத்துவேன் என்பதாக என் தேவனை கர்த்தர் சொன்னார். அப்போ தாகமா இருக்கிறேன்னு சொன்னோன்னே என்னுடைய வீட்டுல இருக்கிற பித்தாளை பாத்திரம், செம்பு பாத்திரம் எல்லாம் விச்சு 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 நாங்க சாப்பிட்டுட்டோம். ஆனா ஒரு கடன்ல வித்துட்டோம். ஆனால் பாருங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த நேரத்துலதான் என் தேவனை கர்த்தர் தாமே என்னை பேர் சொல்லி அழைத்தார். அப்ப பேர் சொல்லி அழைத்த உடனே அந்த தாகத்தை பத்தி எனக்கு தெரியாது. அப்பதான் சொன்னாரு, என் மகளே, இந்த ஜனங்கள் இப்படி பாவத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக என் நாமத்தை சொல்லும்படியாக அறிவிக்கும்படியாய் அழைச்சாரு. அப்போ நான் உள்ளத்தில் நினைச்சதை அவர் அறிஞ்சு கொண்டார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவன் உள்ளத்தை அழைத்து அறிகிறார். அவர் சொன்னார், என் மகளே, நான் உன்னை அழைத்தவர் உண்மையில் ஒரா இருக்கிறேன், நீ பயப்படாத, உனக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைக்காத. கர்த்தராகி தேவன், நான் உனக்கு அறியாததும் எட்டாதும் கற்றுக் கொடுப்பேன், நான் உனக்கு ஆத்ம பாரத்தை தருவேன் என்று சொல்லி ஆத்ம பாரத்தை தேவனை கர்த்தர் தந்தார். அது மாத்திரமல்ல, என் தேவனை கர்த்தர் தாமே அந்த நேரத்துல எனக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள் என்னை விட்டு அகன்று போனது மாத்திரமல்ல, அந்த நேரத்துல என்னை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால நிரப்பினார். அதற்கு பிற்பதாக ஊழியங்களை தேவனை கர்த்தர் எனக்கு செய்ய எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ பாம்பேல இருந்து பல இடத்துல, மைசூரு, இனிமை கூட சோம்னூர், பல இடங்களிலிருந்து ஒரு அம்மாவுக்கு பரிசுத்தாவி வந்திருக்கிறாமா, அவங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்களாமா, ஜெபிச்ச சுகமாகறாங்கன்னு சொல்லி ஜனங்கள் அலையா என் வீட்டுக்குள்ளாக வந்தாங்க. வீடு நிரம்பி இருக்கும். என் பிள்ளைகளை கவனிக்க முடியாது, சாப்பாடாக்க நேரம் இருக்காது, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்ட நேரம் இருக்காது. ஜனங்கள் வந்துட்டே இருப்பாங்க. பிசாசுகள், பின்னிசுனிகள் எல்லாவற்றையும் முறிக்கிற அதிகாரத்தை என் தேவன் என்னை பயன்படுத்தினார். என் தேவன் என்னை பயன்படுத்தி இம்மூட்டமாய் நடத்தினார். இப்படி நான் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிற வழியில திடீரென்று ஒரு 5 வருஷம் கழிச்சு, அதாவது 80ல திருமணமாச்சு, 85ல என் தேவனை கர்த்தர் அழைத்தார். 90ல ஊழி செய்து கொண்டிருக்கிறேன். 96ல கேன்சர் என்னுடைய வாயிலுக்குள்ள திடீர்னு என் வயிற்றுல வயிறு உப்பசமா இருந்தது. ஆனா ஒரு நாள் 3 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி 3 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில பிசாசு, நீ ஊழியம் செய்யக்கூடாதுங்கிறதான சத்தம் கேட்டது. ஆனா நான் ஆரம்ப நாட்களில பிசாசா பரிசு தேசப்பாவான்னு சொல்லி எனக்கு சத்தம் தெரியல. ஆனால் அந்த நாட்களில என் தேவனுடைய சத்தத்தையும் நான் கேட்கவும், பிசாசனுடைய சத்தத்தையும் அதை தேர்ந்து தெரிகிறதான ஞானத்தை தேவனை கர்த்தர் தந்தார். அப்ப பாருங்க, ஊழியத்தை செய்யாதேன்னு சொல்லி பிசாசு கர்ஜித்தது. அப்ப நான் சொன்னேன், நான் ஆண்டவருடைய நான் நினைச்சிட்டேன், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரோன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பிசாசு தான் என்னை அப்படி ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதை நான் அறிந்து கொண்டேன். ஆனால் திரும்பமாய் என் தேவனை கர்த்தர் சொன்னார், நான் உன்னை அழைத்தவர் உண்மையிலவரா இருக்கிறேன். பிசாசு உன்னை கொலை கொள்ளும்படியாக, உன்னை அழிக்கும்படியாக, உன்னை சாகும்படியாக, உன்னை பலவீனப்படுத்தும்படியாக அவன் வருகிறான். ஆனால் நீ மரணத்துக்கு நேரா போயிருவேன். ஆனால் கர்த்தராகிய தேவன் என் ஜீவனை உனக்கு தந்து திருப்பமாய் உன்னை சாட்சியை வைப்பேன் என்பதாக என் தேவனை கர்த்தர் சொன்னார். அப்ப நான் சொன்னேன், என் ஆண்டவரே, என் தேவனே, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு தாங்க பலத்தை கொடுங்க, என்ன நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் உமக்காக நான் சாட்சியா நிக்க எனக்கு பலத்தை கொடுங்கன்னு சொல்லி நான் ஆண்டோட சமத்துல கேட்டேன்.
அதன் பிரகாரமாக அப்ப அந்த 3 நாள் பாஸ்டிங் இருக்கிற திடீர்னு வயிறு உபிச்சு நெஞ்செல்லாம் அடைச்சிருச்சு. அங்க பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் அம்மா அம்மா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்றாங்க. ஆனால் என் சரீர ஒரே நடுக்கமும் பலவீனமும் இருக்குது. அப்ப நான் பாதியில் எந்திரிச்சு நான் வீட்டுக்குள்ள போயிட்டேன். வீட்டுக்குள்ள போகும்போதுதான் சத்துரு சொல்லுது நீ இறந்து போவேன்னு சொல்லி. அப்போ டாக்டர்கிட்ட போகும்போது சொல்லிட்டாங்க உடம்புல அதான் அந்த குடல் எல்லாம் கேன்சர் ஆகி போச்சு, கர்ப்பப்பை எல்லாம் கேன்சர் ஆகி போச்சு, இனி இந்த அம்மா பொழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நீர் நமக்கு சுத்தமானா நான் என்னுடைய நானும் அனாதை அம்மா அப்பா இல்லாம இருந்திருக்கிறேன். என் பிள்ளைகளும் அனாதை ஆயிடுவாங்க இசப்பா. உமக்கு ஒரே ஒரு ஆசை, என் பிள்ளைகள் உமக்கென்று வளர்த்தணும்னு ஆசை ஆண்டவரே. உமக்கு சித்தமானா ஆண்டவரே எனக்கு ஜீவனை தாங்க, இல்லைன்னா ஆண்டவரே என்னை காட்டிலும் என் பிள்ளைகளை நீ நல்லா வச்சிருப்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லி என் ஜீவனை அர்ப்பணிச்சிட்டேன். 28 நாள் 30 நாள் நினைக்கிறேன், 30 நாள் பிஎஸ் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். அப்போ எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில வந்து ஜெபம் பண்ணவங்க இருக்கிறாங்க. அப்போ ஜெபம் பண்ணாங்க, ஆனா ஜெபம் பண்ணி சுகமானவங்க இருந்தாங்க. யாருமே என்னை பார்க்க வரல. நான் நொந்து போனேன். ஆண்டவரே எத்தனையோ பேர் சுகமானாங்க, ஆனா நான் இப்ப மரண படுக்கையில் இருக்கிறேன். யாரு எனக்காக ஜெபிக்கவோ அல்லது எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையேன்னு சொல்லி நான் கலங்கி தவிச்சு கொண்டிருந்தேன். ஆனாலும் என் தேவனை கத்த சொன்னார், மனிதன் மத்த நம்பாத, மனுஷனை நம்பாத, என் மகனே என் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, நான் உன்னை கைவிடும் இல்லை, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்துவேன், பயப்படாதுன்னு சொல்லி என்னை அந்த மருத்துவமனையிலே எனக்கு மருத்துவ செலவுகள் எல்லாம் இருந்தது. ஒரு நாள் ஒரு டாக்டர் நான் அழுதுட்டு இருந்தேன். அப்ப எங்க வீட்டுக்கார் சொன்னாரு, என் மகளே சகாயா நீ பயப்படாத, என் வீட்டை வித்தனாச்சும் உனக்கு நான் செலவு பண்றேன், நான் உன்னை மறிக்க விட மாட்டேன், நீ இருக்கணும், நீ உயிரோடு இருக்கணும், நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உபவாசம் பண்ணி ஜெபித்தாரு. வீடை வித்துறன்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஐயோ என்னுடைய பிள்ளைகள் நானே இறந்து என் பிள்ளைகளும் அனாதையாகி இந்த வீட்டு வித்த நடு ரோட்ல இருப்பாங்களே என் பிள்ளைங்க என்று சொல்லி கலங்கிட்டு அழுதுட்டு இருந்தேன். ஒரு மருத்துவர் வந்தாரு. அப்போ விசிட்டிங் வந்தோன்னே என்னம்மா அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், என்னுடைய வீடை வித்து என்னை வந்து பாக்குறேன்னு சொல்றாங்க, நானு உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது, என் பிள்ளைங்க 3 பேர் இருக்கிறாங்க, அதனால எனக்கு வருத்தமா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க சார் சொன்னாரு, பயப்படாதம்மா, இன்னையிலிருந்து நீ வீடு விற்க வேண்டாம், எவ்வளவு செலவாகுதோ அத்தனை செலவுகளையும் நாங்க டாக்டர்ஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம், நீ பயப்படாதன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது என் தேவனுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்தி அழுதுனேன். அதுக்கு பிற்பாடு விசேஷமான டாக்டர்கள் மருத்துவர்கள் எல்லாம் என்னை டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. உணவு குழாய்கள டியூப் விட்டு பார்த்தாங்க, ஆசன வலை குழாயில டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கேன்சரு அதெல்லாம் பரவிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனாலும் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி அந்த மாத்திரை மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டா ரோபோட் பொம்மை போல என் கை காலெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். டாக்டருங்க நர்ஸுங்க வந்து ஊசி போட்டாலும் கையை இழுக்க முடியாது, அப்படியே நிற்கும். அப்போ ஒரு நாள் சொன்ன, ஆண்டவரே நீர் எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி அங்கே ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது. அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்கிட்ட அங்க குரானு இந்த மாதிரி கூட இந்துக்களுடையது எல்லாமே அங்க இருக்கும், எல்லாரும் வேணா போய் ஜெபம் பண்ணிக்கலாம், ஆனா சத்தம் போடக்கூடாது. நான் போய் அப்படியே குப்புற விழுந்தேன். என்னுடைய இயேசுனுடைய பாதம் என்னுடைய கால் கடையில் இருந்துச்சு. நான் சொன்னேன், என் கைகளில் இருந்துச்சு, இயேசுவே என்னை நீ சுகமாக்கனா உமக்கு நான் சாட்சியா இருப்பேன்னு சொல்லி நான் வேண்டிக் கொண்டேன். அதன் பிரகாரமாக ஒரு ஊழியக்காரர், அதாவது ஜவர் சாமில் வந்து ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த இடத்துல அவர் சுகம் வரம் பெற்றவங்க, அவர் வந்து எனக்கு அவர் ஜெபமான நான் சுகமாவன்னு விரும்புற ஆண்டவரே, உமக்கு சித்தமான அவரை அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி இருந்தேன். இரவெல்லாம் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், அழுது கொண்டே இருந்தேன். மரணத்தின் விளிம்பல் இருந்தேன். மரண பயம் ஒரு பக்கம், மரண திகில் ஒரு பக்கம், பிள்ளைகளுடைய வேதனையோ நான் போயிட்டேன், என் பிள்ளைகளை யார் கவனிப்பாங்கதான் ஒரு வேதனை, என் கணவர் என்ன செய்வாருன்னு தெரியாதுன்னு சொல்லி இதயத்தில் அங்கலாய்த்து அழுது கொண்டே இருந்தேன். அந்த நாள் தான் அந்த ஜெப சாமியில் திடீர்னு வந்து அப்படியே நின்னாரு. என்னுடைய ஜீவன் என்னை விட்டு போயிட்டு இருக்குது. அப்போ சகாய் மேரின்னு ஒரு 12 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு வந்து கூப்பிட்டாரு. நான் கண்ணை அப்படியே தேய்ச்சி பார்க்கறேன், நான் கண்ட கனவா இல்லை நனவா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் சொன்னாரு, சகோதரி நீ காங்கிறது கனவு இல்லை, நான் உண்மையா வந்திருக்கிறேன், நான் உண்மையா, நீ ராத்திரி எல்லாம் என்னை அனுப்ப சொல்லி ஜெபம் பண்ணியா, நான் சிங்கப்பூர் ஊழியத்துக்கு போறேன், ஆண்டவர் உனக்காக ஜெபிக்க சொன்னாரு, உன்னை சுத்தி பிசாசு நிக்குது, ஆனால் உனக்காக
சுத்தம் பண்ண ஒரே ஒரு தெய்வம் உன்னோடு இருக்கிறாரு. நீ இதே தைரியமாரு, உன்னை இயேசுசாமி உன்னை சுகமாக்கி உன்னை பெரிய சாட்சியை வைக்க போறாருன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் ஜெபம் பண்ணி போயிட்ட பிற்பாடு நல்லா ஜெபம் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. நிறைய பேர்த்துக்கு ஆத்துமாதாயம் பண்ணியிருந்தேன். நிறைய பேர்த்துக்கு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல சுகமா ஆனோட இயேசு பத்தி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சுகமா இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு. அவரும் ஜெபம் பண்ணிட்டு இத்தனை சூழ்நிலை இத்தனை பேர்த்துக்கு நீங்க ஜெபம் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி என் தலையை கட்டிப்பிடிச்சு, என் மகளே நீ பயப்படாத, இயேசுவுக்காக இத்தனை சூழ்நிலை நிற்கிறாய் அல்லவா, நான் ஆண்டவர் உன்னோடு இருந்து உன்னை நடத்தி உன்னை சுகமாக்குவாருன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் ஜெபம் பண்ணிட்டு போன பிற்பாடு என் வயித்துல வலி பயங்கர பிரசவ வலி போல வலி. அவர் ஜெபம் பண்ண நல்லா தான் இருக்கணும், இப்படி வலிக்குதுன்னு சொல்லி வாமிட் வர மாதிரி இருக்குது, யூரின் வர மாதிரி இருக்குது, பாத்ரூம் வர மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்க வீட்டுக்காரர் நான் கூப்பிட்டே இருக்கிறேன், எனக்கு பாத்ரூம் வர மாதிரி இருக்கு, 4-5 முறை கூட்டிட்டு போறேன். அப்போ அந்த பாத்ரூம்ல திடீரென்று குழந்தை பிறக்கிற அனுபவத்தை போல அந்த கேன்சர் கட்டி அப்படியே கீழே விழுந்தது. நான் அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டேன். யாருமே இல்லை. அப்ப லேடிஸ் பாத்ரூமா இருக்கனால என் கணவர் உள்ள வரல. ஆனால் ஒரு லேடி வந்தோன்னே என் மனைவி உள்ள போனாங்க, என்னன்னு பாருங்கன்னு. அந்த அம்மா கத்துனாங்க, ஐயோ ஒரு அம்மா கீழே வந்து கிடக்குறாங்க, சுயநலமே இல்லை, வாங்க வாங்கன்னு கத்தனோன்னே எல்லாரும் வந்திருக்கிறாங்க. வந்து என்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அந்த ஐசியூல கொண்டு போயிட்டாங்க. ஐசியூல கொண்டு போனோன்னே அப்போ டாக்டர் பெரிய டாக்டர் சொல்றாங்க, இந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணா 6 மாசம் தான் இருப்பாங்க, இனி 6 மாசம் அவங்க இருக்க மாட்டாங்க, ஆனா 6 மாசம் தான் இருக்குவாங்க. 6 மாசத்துக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமோ அந்த அம்மா என்னென்ன கேட்கறாங்களோ கொடுத்துருங்கன்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் சொல்றாங்க. அப்போ அங்க ஸ்கேன் பண்ணி சரி ஆப்ரேஷன் பண்ணும்போது எந்த இடத்துல கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி கடைசியா ஒரு ஸ்கேன் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. என்னோட கர்ப்பப்பை புதுசா இருக்குது, எனக்கு குடல்லாம் புதுசா இருக்குது. டாக்டர் சொன்னாங்க இந்த குடல்லாம் எடுத்துட்டு இந்த கர்ப்பப்பை எடுத்துட்டு சர்ஜரி பார்த்துட்டு பிளாஸ்டிக் குடல் தான் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு தகுந்த பண வசதி எங்ககிட்ட இல்லை. ஆனாலும் என் தேவனை கர்த்தருடைய நாமத்தினால அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என் குடல்கள் புதுசா இருந்தது, என் கர்ப்பப்பை புதுசா இருந்தது. அந்த மருத்துவச்சிகள்லாம் சொல்றாங்க இந்த அம்மா இல்ல, இந்த அம்மா இல்ல, அந்த அம்மா கட்டி இத்த பெருசு இருக்கும், குடல்லாம் அழுகி இருக்குன்னு சொல்றாங்க. நான் தான் சொல்றேன் அவங்க கேட்கவே இல்லை என்று சொன்னா நான் எலும்பு தோலமா இருக்கிறேன். அப்போ என்னுடைய வயிறு வீங்கி இருந்துச்சு ஃபர்ஸ்ட். இப்போ என்னுடைய குடல் அப்படியே எலும்புகள் சாப்பிடாதனால அப்படியே உள்ள போயிருந்துச்சு. எலும்புகள் 2 விழா எலும்புகள் தூக்கி இருந்துச்சு. என்னுடைய குடல் அப்படியே என்னுடைய வயிறு உள்ள போயிருந்துச்சு. அப்போ எல்லாரும் சொல்றாங்க இந்த அம்மா இல்லை, இந்த அம்மா இல்லைன்னு. ஆனா ஒரு சரோஜாங்கிறதானே ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்கதான் ஸ்கேன் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பாங்க. நான் டாக்டருங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க சொன்னாங்க இந்த அம்மா தான். இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் ஏசு ஏசு ஏசுன்னு பெட்ல படுக்காது, ஒவ்வொரு பெட்டுக்கா போய் ஏசு நாமத்தை சொல்லிட்டு இருக்கோம். அப்போ மேல அந்த ரூம்ல போய் ஜெபம் பண்ணி அழுதுட்டே இருக்கும். இந்த அம்மா சுகமா இருக்குதுன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்குதுன்னா ஏசு ஒருவர் மட்டும்தான் இந்த அம்மாவுக்கு செஞ்சிருக்க முடியும். இந்த அம்மாவுக்கு எல்லாமே புதுசா இருக்குதுன்னு சொல்லி என் தேவனுடைய நாமத்தினால சாட்சி பகரும்படியாக இன்னைக்கு தேவனை கத்தத்தாமே 90-96 அப்படி இருந்தது. இன்னைக்கு மட்டுமாய் என் தேவனை கத்தத்தாமே என்னை சுகத்தோடு உங்கள் முன்னாய் சாட்சியை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. தேவனை கத்தர் சபையை வைத்து நடத்த முடியாக இந்த நாள்ல ஊழியம் செய்ய முடியும். அப்படியாக தேவனை கர்த்தர் என்னை சுகமாக்கி இன்னைக்கு சாட்சியை வைத்திருக்கிறார். என் கணவர் முதலாவதாக பார்த்தீங்கன்னா குடி, இந்த மாதிரி கஞ்சா, பல கெட்ட பழக்கங்கள் இருக்கும். எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை, என் கணவர்கிட்ட அன்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா எந்த அன்பும் என் கணவர்கிட்ட கிடைக்கவே இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் அழுவேன், எனக்கு அன்பு இல்லையே, என் கணவர் எனக்கு அன்பு செய்யலையே என்று சொல்லி நான் கலங்குவேன், திகைப்பேன், வேதனைப்படுவேன். அவர்கிட்ட அன்பே கிடைக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, எனக்கு இந்த குழந்தைங்களை 3 பேர்த்தையும் கவனிக்க உதவி செய்ய யாரும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு என் கணவரை மாசத்துல கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபவாசம் பண்ணி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்படியா உபவாசம் பண்ணி நான் ஜெபித்து கொண்டிருக்கிற வேலையில ஒரு வருஷம், அதாவது 90ல என் தேவனை கர்த்தர் என் கணவரை தொட்டார். கணவரை தொட்டு தேவனை கர்த்தர் தாமே ரட்சிப்பை தந்தார். ரட்சிப்பை மட்டும் இல்ல, கர்த்தருடைய கனமான ஊழியத்தை என்னோடு இணைஞ்சு செய்யும்படியாக தேவனை கர்த்தர் கிருபை பாராட்டினார். பஸ்ஸுக்கு காசு இருக்காது, எத்தனையோ மைல் தூரம், சோமனூர், திருப்பூர், இந்த மாதிரி கூட கனியூர், அந்த இடத்துல நடந்து கிராமமாய் ஊழித்து செய்தேன். அப்படி பல ஆத்து மக்கள் அங்கங்க வீடுகள்